ஒரு கிராமம் மலை அடிவாரத்தில் இருக்கும் ஒரு சிறிய ஊர். அந்த ஊர்ல எல்லாரும் முருகன் கோவிலுக்கு ரொம்ப பக்தி. ஆனா அந்த ஊர்ல ஒருத்தன் மட்டும் கோவிலுக்கு போவே மாட்டான். அவன் பேர் சௌந்தர். கஷ்டம் வந்தா கடவுள் எங்கேன்னு அவன் மனசு முழுக்க கோவம். சௌந்தரன் அம்மா நீண்ட நாட்களா உடம்பு சரியில்லாம படுத்திருப்பாங்க. வீட்டில் கடன், வேலை கிடைக்காது, எதுவும் சரியா போகாததால் அவன் கடவுள் மேல நம்பிக்கையே இழந்துடுவான். ஒரு நாள் இரவு கனமழை. சௌந்தர் மலை ரோட்ல பைக்ல வீடு திரும்பும் போது திடீர்னு பைக் நின்றும். போன்ல சிக்னல் இல்ல. சுற்றுலா முழுக்க இருட்டு, மழை சத்தம் மட்டும். அவன் பயந்துகிட்டு நின்றிருக்கும் நேரம் தூரத்துல ஒரு சிறிய விளக்கு தெரியும். அந்த வெளிச்சத்துக்குள் ஒரு வயதான சாமியார் மாதிரி ஒருவர் குடை பிடிச்சு நிற்பார். அவரோட முகம் அமைதியா இருக்கும். அவர் மெதுவா சொல்வார், மலைய மேல இருக்க முருகன் கோவிலுக்கு போ. மனசு லேசா ஆகும். வேற வழி இல்லாம சௌந்தர் அந்த மலை கோவிலுக்கு போவான். அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. மழை சத்தம் மட்டும், குளிர்காற்று மட்டும். முதல் தடவையாக கோவிலுக்குள் நின்று அவன் கோவத்தோட பேசுவான். நீ உண்மையாவே இருந்தா எங்க அம்மாவை காப்பாத்து. அந்த இரவு அப்படியே முடிஞ்சிடும். அடுத்த நாள் காலை பல மாதங்களாக காத்திருந்த வேலை வாய்ப்பிலிருந்து சௌந்தருக்கு கால் வரும். அதே நேரம் அவங்க அம்மாவுக்கு உடம்பு கொஞ்சம் சரியாக ஆரம்பிக்கும். அவன் உடனே அந்த சாமியாரை தேடி மலைக்கு ஓடி போவான். ஆனா அங்க இருந்த பூசாரி சொல்வார், நேத்து மழையால கோவில் பூட்டி தான் இருந்துச்சு தம்பி, யாருமே வேலை வரல. சௌந்தர் அதிர்ச்சியா நின்றுப்பான். அவன் மெதுவா கோவிலுக்குள் திரும்பி பார்ப்பான். அங்க இருந்த முருகன் சிலையின் முகத்தில் இருந்த சிரிப்பு நேற்று இரவு பார்த்தா அந்த சாமியாரின் சிரிப்போட ஒரே மாதிரி இருக்கும். அந்த நிமிஷத்துல சௌந்தரின் கண்களில் நீர் வரும். முதல் தடவையாக அவன் கைகளை கூப்பி நின்றிருப்பான்.